Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். அன்பார்ந்த இறை மக்களே, பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி சார்பாக மனமுவந்து அழைக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை நம் அனைவரையும் வலுவின்மையில் வல்லமை மிக்கவர்களாக ஒளி வீசிட அழைப்பு விடுக்கிறது. விவிலியத்திலே இறைவனின் அருட்துணையால் 100 வயதிலும் 90 வயதிலும் ஈசாக்கை பெற்றெடுத்த ஆபிரகாம் சாரா தம்பதியினர் இறை வல்லமை துணை நிற்க நாவன்மையற்ற திக்குவாயன் என்று அறியப்பட்டு விடுதலை வீரராக பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வழிநடத்திய மோசே, ஆயுதங்களே இல்லாமல் ஆண்டவரின் பேழையை மட்டுமே சுமந்து எரிகோவை கைப்பற்றிய யோசுவா, 8வது மகன் குட்டி பையன் ஆடுகளை மேய்ப்பவன் என்று தந்தை ஈசாயினால் நிராகரிக்கப்பட்டு சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டவரும், இறை நம்பிக்கையோடு ஒரு கோலையும் கவனையும் 5 கூழாங்கற்களையும் கொண்டு ஒற்றை கல்லில் கோலியாத்தை வீழ்த்தி வெற்றி பெற்று கொடுத்த தாவீது, இவர்களெல்லாம் வலுவின்மையில் இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்.
எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் வலுவின்மையை இறைவன் வல்லமையுள்ளதாக மாற்றுவார். உங்கள் குறைகளை நிறைவுகளாக்குவார். துன்பங்களை இன்பமயமாக்குவார். நிராகரிக்கப்பட்டதை கோபுரத்தில் ஏற்றுவார். கோணலானதை நேராக்குவார். விதைக்கப்பட்டிருப்பதை பலன் தர செய்வார். அதனால் மனம் தளர்ந்து போகாதீர்கள். ஒருபோதும் உங்கள் பலவீனத்தை நினைத்து பயந்து நடுங்காதீர்கள். ஏனெனில் வலுவின்மையில்தான் இறை வல்லமை வெளிப்படும். இறைமகன் இயேசுவை இறுக பற்றி கொண்டு துணிவுடன் வாழ்வோம். என் அருள் உனக்கு போதும் என்னும் ஆண்டவரின் வார்த்தை நமக்கு புத்துயிரும் புது வாழ்வும் தர வரம் வேண்டி இணைவோம் இத்தியாக திருப்பலியில். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, இப்புனிதமான திருப்பலியில் பங்கெடுத்து இறை அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இப்பலிக்கு அழைக்கின்றேன். நமக்காக ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியிலே சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய அனைத்து பணியாளர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
பெற்ற உலகும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 2 முதல் 5 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 123. நமது பதிலுரை. ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே,
இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திரு வசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார்.
அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, ஒரு முறை ஞானி ஒருவர் ஒரு முதியோர் இல்லத்தை சந்திப்பதற்காக செல்கிறார். அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்களெல்லாம் பார்வையிட்ட பிறகு அவர்கள் மத்தியிலே ஒரு சிறிய உரையாற்றும்படி அந்த முதியோர் இல்லத்தின் நிர்வாகி அவரை கேட்டுக்கொள்கிறார். அந்த ஞானிக்கு எதை பற்றி பேசுவது என்று ஒரு கலக்கம். எதை பற்றி பேசலாம் என்று யோசித்த அவர் முதியோர்களிடம் வழக்கமாக ஒருவரை ஒருவர் குறை சொல்வது, வாழ்க்கையை எப்பொழுதுமே எதிர்மறையாக பார்ப்பது, விமர்சனம் செய்வது போன்ற பழக்கம் அதிகமாக காணப்படும் என்பதை உணர்ந்து, குறை சொல்வது, புரணி பேசுவது, எதிர்மறையாக விமர்சனங்களை வைப்பதெல்லாம் உறவுக்கு எதிரானது என்று எடுத்துரைத்து இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை பலதரப்பட்ட நிகழ்வுகள், வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். அவ்வாறு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி உரையை நிறைவு செய்த பிறகு அவர் வெளியே வருகிறார். அவ்வாறு வெளியே வந்த பொழுது அந்த முதியோர் இல்ல நிர்வாகி அவரை பார்த்து சொல்வார், ஐயா, இந்த முதியவர்களிடம் குறை சொல்லக்கூடாது, எதிர்மறையாக பேசக்கூடாது, விமர்சனங்கள் வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி எந்தவிதமான பிரயோஜனமும் கிடையாது. காரணம், இவர்களால் குறை சொல்லாமல், புரணி பேசாமல், மற்றவர்கள் எதிர்மறையாக விமர்சிக்காமல் வாழவே முடியாது என்று முதியவர்களுடைய குறை சொல்லுதல் பற்றி சொல்லுகிற பொழுது தன்னுடைய குறை சொல்லுகின்ற, புரணி பேசுகின்ற பழக்கத்தை வெளியிட்டதாக ஒரு சிறிய கதை நினைவுக்கு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த குறை சொல்லுதல், குற்றம் கண்டுபிடித்தல், புரணி பேசுதல் என்பதெல்லாம் ஒரு வன்மம். இது ஒரு தீய பழக்கம். இவற்றிலிருந்து நாம் விடுபடவும், குறை சொல்பவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற காயங்களையும் வலிகளையும் அகற்றிவிட்டு இறை வல்லமையில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேலின் அழைப்பு பற்றி பேசுகிறது. சிலை வழிபாடு செய்து பிளவுபட்ட மனத்தினராய் வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்களிடத்திலே இறைவாக்கு உரைப்பதற்காக அனுப்பப்பட்டவர்தான் இறைவாக்கினர் எசேக்கியேல். இவர் உரைத்த எந்த செய்தியுமே அவர்களை தொடவில்லை. ஒலி கேட்காதவர்கள் போலே இருந்து கொள்கிறார்கள். எனவேதான் அவர்களது எதிர்மறை விமர்சனம், குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்துகின்ற போக்கு, அது எதிர்ப்பு மனநிலை இவர்களுக்கு மத்தியிலே அந்த இறைவாக்கினருக்கு இது நெருடலாய் இருக்கிறது. எனவேதான் முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும், தேள்களுடன் வாழ்ந்தாலும், அவர்கள் கலகம் செய்பவராயினும் அஞ்சாமல் என் சொற்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற கடவுளின் கட்டளையை ஏற்று இறை வல்லமையில் நம்பிக்கை கொண்டவராக தன் இறைவாக்கு பணியை தொடர்கிறார் இறைவாக்கு எசேக்கியேல் என்பதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் குறை சொல்லுகின்ற, குற்றம் காண்கின்ற அந்த கொரிந்து நகர மக்கள் மத்தியிலே தன்னுடைய இயலாமையை எண்ணி வருந்தி தன் வலுவின்மையை தன்னிடமிருந்து நீக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். தன் முயற்சிகளெல்லாம் பயன் தராத போது இறைவனிடத்திலே சரணடைகிறார் புனித பவுலடிகளார். எனவேதான் தன் வலுவின்மையை இறைவன் செயல்படும் தலம் என்று உணர்ந்த புனித பவுலடிகளார் அந்த வலுவின்மையில்தான்
என் அருள் உனக்கு போதும் என்ற இறைவனின் செயல்பாட்டை அனுபவித்து அதுவே தன் வல்லமை என்று அறிக்கையிடுகிறார். புறங்கூறுபவர்களையும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களையும் புறக்கணித்துவிட்டு தன்னுடைய நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை தொடர்வதாக இந்த 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக வருகிறார். தொழுகை கூடத்தில் மக்களுக்கு கற்பிக்கிறார். இயேசுவின் எளிமையான பின்புலம், அவருடைய ஏழ்மையான பிறப்பு கண்டு அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் குறை சொல்வதில்தான், குற்றம் கண்டுபிடிப்பதில்தான் ஆர்வம் செலுத்துகிறார்கள். எனவேதான் அந்த மக்களுடைய பொறாமை, குறுகிய மனப்பான்மை, எதையும் எதிர்க்கும் மனநிலை கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவர்களது குறை சொல்லுகின்ற குறுகிய மனப்பான்மையால் இயேசுவால் எந்த வல்ல செயல்களும் தான் பிறந்த ஊரிலே செய்ய இயலவில்லை. எனவேதான் அவர்களது குறை கூறுகின்ற, குற்றம் கண்டுபிடிக்கின்ற எதிர்மறை மனநிலையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் மற்ற ஊர்களுக்கு சென்று தனது நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை தொடர்வதாக நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் இயேசு காலத்தில் வாழ்ந்தவர்களைப் போலத்தான் இன்றும் நம் மத்தியிலே பலர் எதற்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிப்பதிலும், குறை சொல்வதையும், குற்றம் கண்டுபிடிப்பதையும், எதிர்மறையாக விமர்சிப்பதையும் குலத்தொழிலாக கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதை பார்ப்பதற்கு மனது வராது. எனவேதான் இப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்கலாம் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் எதிலும் எப்பொழுதும் குறை காண்கிறார்களோ, குற்றம் கண்டுபிடிக்கிறார்களோ, எதிர்மறையாக சிந்தித்து விமர்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைப்பற்று இல்லாதவர்கள் என்று அழகாக யூதா தன்னுடைய கடிதத்தில் 1வது விரிவு 16வது இறைவசனத்திலே தெளிவாக சொல்கிறார். இறை பற்றில்லாதவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள் என்று இந்த இறை பற்றில்லாதவர்கள் இப்படிப்பட்ட இயல்பு கொண்டவர்களாக அழகாக சித்தரிக்கிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த இறைப்பற்றில்லாத, குறை கூறுகின்ற குறுகிய மனநிலை கொண்டவர்கள் எப்பொழுதுமே நம்மை நோகடித்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்கள் எதிலுமே நிறைவு காண விரும்பாதவர்கள். தங்கள் தவறுகளை மறைத்துவிட்டு மற்றவருடைய வாழ்க்கையிலே வலியை ஏற்படுத்துபவர்கள்தான் இவர்கள். எனவேதான் இவர்களை பற்றி நான் எண்ணுகின்ற பொழுது ஒரு அருமையான கருத்து என் நினைவிற்கு வருகிறது. ஒரு அறிஞன் அழகாக சொன்னான், குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, ஸோ கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும் என்று சொல்லுவான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, குறை கூறுவதையும், குற்றம் கண்டுபிடிப்பதையும், எதிர்மறையாக சிந்திப்பதையும் வழக்கமாக கொண்டவர்கள் மனநோயாளிகள். அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அவர்களால் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. அவர்களோடு நாம் வாழ்கின்ற பொழுது, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பங்கு தளமாக இருந்தாலும் சரி, பணியிடங்களாக இருந்தும் சரி, நாம் பல சங்கடங்களை சந்திக்க தான் நேரிடுகிறது. அவ்வாறு அந்த சங்கடங்களை சந்தித்து நாம் சாதித்து காட்டும்போது தான் நாம் இறைப்பற்று கொண்ட மக்களாக வலம் வருகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் குறை கூறும், குற்றம் காணும் மனநிலைக்கு ஆளானாலும் இறை வல்லமையில் நாம் நம்பிக்கை கொண்டு என் அருள் உனக்கு போதும் என்று பவுலடியாருடைய அந்த அனுபவத்தை நாமும் பெற்று நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு வரம் கேட்போம். பிறரை குறை கூறாமல், பிறரிடம் குற்றம் கண்டுபிடிப்பதில் நேரத்தை வீணடிக்காமல், ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டி, ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டி வளர்ச்சியடைய செய்யக்கூடிய நல்ல மனநிலையை நமதாக்குவோம். இதைத்தான் பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5வது விரிவு 11வது இறைவசனத்தில் நம்மை பார்த்து சொல்லுவார்.
ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆமென். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அன்று செபித்தது போல இப்பொழுது நாமும் நமக்காகவும் பிறருக்காகவும் செபிப்போம். எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் சிந்தனை, சொல், செயல்களினால் உம்மை மகிமைப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அருள் உனக்கு போதும் என்று மொழிந்த இயேசுவே, உலகமெங்கும் நற்செய்தி பணியை மாதா தொலைக்காட்சியில் ஒன்றிணைந்து செயல்படும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர், நன்கொடையாளர் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். இறையாட்சியை நாள்தோறும் வளரச் செய்யும் இவர்களின் பணியானது தொடர்ந்து மேன்மேலும் சிறக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, புலம்பெயர்ந்து துன்புறும் மக்களை கண்ணோக்கியருளும். அவர்களுக்கு அடைக்கலம் தரும் மனிதநேயம் கொண்ட நல்ல உள்ளத்தையும் அம்மக்களை ஆதரிக்க உலக நாட்டு அரசியல் தலைவர்கள் முன்வரவும், இவர்கள் வாழ்வும் வளமும் ஏற்றமும் பெற்றிட தேவையான அருள் வரங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எம் இளைஞர்களும் இளம் பெண்களும் சிற்றார்களும் உம் படைப்பின் மேன்மையை உணர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் வளரவும், படிப்பிலும் ஒழுக்கத்திலும் மனித மாண்பிலும் உன்னத இடத்தை பெற்றிட தூய ஆவியாரின் அன்பும் அருளும் நிறைவாய் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையான உதடுகளை தந்த இறைவா, என் நாவை தூய்மைப்படுத்தி அடுத்தவர்களை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவிக்கும் மக்களாக நாங்கள் இல்லாமல் அடுத்தவர்களின் நன்மை தினத்தை பாராட்டக்கூடிய ஆட்களை தரவும், எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உண்மையே மையமாக கொண்டு உம்மேல் முழு நம்பிக்கை கொண்டு வாழ
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமான இறைவா, நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்று சொன்ன உம் அன்பு திருமகளுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய மன்றாற்றுக்களை உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து குறை காணும் குறுகிய மலர்ந்து விடுபட்டு நிறைவை நோக்கி பயணிக்க வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை என்றென்றும் தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி வன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைவோர்கள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கும் பரிவிறக்கத்தால் உள்ள திருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு நலமொழிக்கும் மறுமருந்தாக இருப்பனவாக. ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு அழைப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உலக தொடர்பு வாரத்தினை தொடங்குகின்ற இந்த நாளிலே தொடர்ந்து உலக தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய அருட்கிழிகளாகவும் வளர நாம் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து அதற்காக செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.